அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீடில் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு தான். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் கிளாத்துக்கு அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு பேக் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு பீடை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீடை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பயும் சொல்கிறது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் ரெண்டு பீடாக தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்து 3 பீடு இல்லை 4 பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து 4 பீடு வைக்கிறேன். நாலு பீடு வச்சுட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கணும். அதில் நேராக துணியை கிளாத்தை டச் பண்ணும்போது நீடில் லெஃப்ட்டு ரைட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது பக்கத்தில் ப்ளேனாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கு ஒரு லாக், அந்த பீடு வந்து இது பண்ணாமல் அடுத்து லைட்டாக அந்த பீடை இது பண்ணி விட்டுட்டு அந்த பாதியில் ஒரு செயின், அது ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் போடணும். லாக் போட்டு திருப்பி அகைன் நாலு பீடு வைக்கணும். 4 பீடு வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட் எடுத்துகிட்டு ஒரு லாக்கு, அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு லாக் போட்டுருங்க. திருப்பி அகைன் இந்த சுகர் பீடை லைட்டாக தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த பீடில் சென்டரில் ஒரு லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு லாக்கு, இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அகைன் திருப்பி ஒரு 4 பீடு. இது வந்து நெக் லைனில் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு லாக்கு, இந்த பீடை வந்து நகராமல் லாக் போடாமல் இது பண்ணோம்னா ஒரு மாதிரி கோணையாக போயிடும். அதனால் அதை லாக் போட்டுட்டு கொண்டுட்டு வரணும். மேலே ப்ளேனாக கொண்டுட்டு வந்து ஒரு லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு குட்டி லாக்கு போட்டுட்டு அகைன் பின்னாடி திருப்பி கொண்டு போய் திருப்பி 4 சுகர் பீடு. ஃபஸ்ட்டில் எத்தனை பீடு வைக்கிறீங்களோ அத்தனை பீடு தான். மேக்ஸிமம் 4 வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க, நல்லா இருக்காது. ஒரு லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு இந்த பீடுக்கு இந்த சென்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, லைட்டாக அந்த பீடை லைட்டாக நீடிலால் தள்ளி விட்டுட்டு அந்த லைனில் ஒரு லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு லாக்கு போட்டு எடுத்துகிட்டு திருப்பி 4 பீடு வச்சு இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடணும். பீடை லோட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பீடு இது பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு லாக்கு. திருப்பி அகைன் மேலே போய் ஒரு அந்த சென்டரில் அந்த பீடுக்கு நடுவில் வந்து ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு குட்டி லாக்கு ஒன்று போட்டு திருப்பி அகைன் கீழே கொண்டுட்டு வரீங்க. 4 பீடு வைக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். த்ரெட்டில் போட்டுருப்போம் இல்லையா ஸ்டெம் ஸ்டிச்சு, அது மாதிரி தான் அது போடணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். பீடை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த விரலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த விரலை இந்த விரலை எடுத்திங்கன்னா பீடு வந்து வரிசையாக கீழே விழுந்துடும் நிறையா லோட் பண்ணும்போது. பீடை பூரா இந்த விரலால் நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு 4 பீடு மட்டும் விட்டுட்டு 4 பீடை விட்டுட்டு திருப்பி அந்த பீடை பூரா இது பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் லாங் செயின், ஒரு லாக்கு, திருப்பி 4 பீடு. இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் போடணும். பீடு வந்து நம்ம வந்து நீடில் வந்து கீழே கிளாத்தை டச் பண்ணும்போது தான் நீடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு மேலே வந்து நீடில் வந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே ரொட்டேட் பண்ணாதீங்க. கிளாத்தை டச் பண்ணும்போது மட்டும் நீங்கள் நீடிலை ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்து லெஃப்ட் ரைட் திருப்பினீங்கனாலே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து யூ ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ த்ரெட்டு வந்து மேலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 3 பீடு, ஃபஸ்ட்டு வந்து 4 பீடு வச்சுருக்கேன். எத்தனை பீடு வைக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அத்தனை பீடு தான் வைக்கணும். 4 பீடு வச்சு அதுக்கு ஒரு லாக் போட்டேன். இப்போ மேலே கொண்டு போய் ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயினு, அது பாதி அந்த ஸ்டிச்சுக்கு அந்த பீடுக்கு பாதி. நீங்கள் த்ரெட் ஒர்க் ஏற்கனவே போட்டிருப்பீங்க இல்லையா, பாதியில் அந்த மாதிரி தான் இதையும் போட்டுட்டு வரணும். இப்போ ஒரு லாக்கு திருப்பி லைட்டாக அந்த பீடு இது பண்ணி அந்த பீடுக்குள்ளே ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின், திருப்பி 4 பீடு, ஒரு லாங் செயினு, ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கு ஒரு லாக்கு. அகைன் அந்த பீடுக்குள்ளர பிளெயினாக ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயினு போட்டு திருப்பி 4, மேலேருந்து கீழே வரும்போது 4, அதுக்கு ஒரு லாக்கு. திருப்பி அகைன் அந்த பீடுக்குள்ளர வந்து பிளெயினாக ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின் போட்டு திருப்பி 4 பீடு. இந்த மாதிரி தான் இதை வந்து இந்த ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். திருப்பி அகைன் பீடுக்குள்ளர ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு திருப்பி 4 பீடு போடுறோம். நீங்கள் த்ரெட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, அதே தான். இந்த யூ ஷேப்பில் வந்து வரும்போது நம்ம கொஞ்சம் இந்த வளைவுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட வேண்டியது இருக்கும். நம்ம தான் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டு வரணும். ஒரு லாங்கு பீடுக்குள்ளே ஒரு லாக் போடுறீங்க. இந்த வளைவு வருது பார்த்திங்களா, இங்கே வந்து நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அப்படின்னா தான் அதில் கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும். இப்போ இந்த செயினுக்கு இந்த பீடுக்குள்ளர ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு நாலு பீடு, அதுக்கு ஒரு லாக்கு. திருப்பி இந்த இந்த பீடுக்குள்ளர ஒரு லாங் செயின் ஒன்று, ஒரு ஷார்ட் செயின். அங்கே 4 பீடு போட்டுட்டு திருப்பி அதுக்கு ஒரு லாக் போடுறோம். போட்டுட்டு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இந்த வளைவுலலாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பீடை வந்து இது பண்ணி போடணும். போட்டோம்னா தான் கரெக்டாக வரும். இந்த பீடுக்குள்ளே அங்கே ஒரு லாங் செயின், உள்ளர ஒரு ஷார்ட் செயின், அதாவது லாக்கு. ஓகேங்களா?
கரெக்டாக இது பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதனால் நம்ம நீடில் வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. திருப்பி 4 பீட், ஒரு லாக்கு. இப்போ அங்கே ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதோட இது முடிஞ்சு. இது அவ்வளோதான். நீ இது வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. லோடு வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து வச்சு நம்ம வந்து நெக் லைனில் இப்படி தான் கொடுக்கணும். இதே இது வந்து நம்ம வந்து நீ மேங்கோ ஷேப்பில் வந்து ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி மேங்கோ வரைஞ்சிக்கோங்க. மேங்கோ ஷேப் வரைஞ்சி இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது இங்கேருந்து இப்படி ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக இங்கேருந்து ஃபில் பண்ணாமல் இங்கே பாதியில் இங்கேருந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்தீங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக வரும். வாங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபில் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. த்ரெட் இந்த மேலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பீடு வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ இப்போ லைட்டாக அந்த பீடை தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு லாக்கு. ஓகேங்களா? திருப்பி அகைன் 4 பீடு. நம்ம டிசைன் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுலேயே இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வரணும். இந்த லாக்கை வந்து அந்த டிசைனில் எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாக்கை போடணும். போட்டுட்டு திருப்பி லைட்டாக பீடை தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட்டு. ஓகேங்களா? இப்போ 4 பீடு. இந்த லாக்கை கரெக்டாக அந்த நம்ம டிசைன் வரைஞ்சிருக்கோம்ல அந்த இதுலேயே தான் இந்த லாக் போடணும். போட்டுட்டு திருப்பி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அது உள்ளார ஒரு லாங் செயின், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. திருப்பி 4 பீடு. பீடு வந்து அன்ஈவனாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கழிச்சிருங்க. கழிச்சிட்டு பீடு போடுங்க. அதையே அப்படியே போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒரு லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டிங்க பீடை போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளார ஒரு லாங் செயின் ஒன்று, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு. அடுத்து இந்த பாருங்கள், கரெக்டாக அந்த டிசைன்லேயே தான் நான் வச்சு கொண்டுட்டு வரேன், பார்த்துக்கோங்க. ஒரு அந்த லாக்கு அந்த டிசைன் மேலேயே நம்ம வரைஞ்சது மேலேயே தான் போட்டிருக்கோம். திருப்பி லைட்டாக அந்த பீடுக்குள்ளர தான் அந்த லாங் செயினையும் அந்த லாக்கையும் அந்த பீடுக்குள்ளர இருந்து தான் போட்டு கொண்டுட்டு வரணும். இப்போ 4 பீடு. இப்போ 4 பீடு வச்சு போடுறோம். 4 பீடு. ஓகேங்களா? திருப்பி இந்த டிசைன் மேலேயே தான் அந்த லாக்கு ஃபுல்லாக அந்த டிசைனில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை பூரா அதிலேயே தான் போட்டுட்டு வரேன் நான். அடுத்து இந்த செயின் இந்த பீடுக்குள்ளார ஒரு லாங்கு, ஊசியை மட்டும் நீங்கள் உள்ளக்க விட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். திருப்பி 4 பீடு. ஓகேங்களா? நம்ம டிசைன் வரைஞ்சோம் இல்லையா அதுலேயே தான் அந்த லாக்கை ஃபுல்லாக நான் போடுறேன். எங்கேயுமே இது பண்ணி போடலை. லாங்கு அந்த லாங்கு அந்த பீடுக்குள்ளர திருப்பி இது பண்ணுறோம்.
அடுத்து பீடு போட்டாச்சு. போட்டு அதுக்கு ஒரு லாக்கை வந்து கரெக்டாக அந்த டிசைனில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே அந்த லாக்கை போடுறோம். அடுத்து இந்த பீடுக்குள்ளர வந்து அந்த லாங் செயினையும் அந்த லாக்கையும் போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்து 4 பீடு போட்டு அதை அப்படியே அந்த வரைஞ்ச டிசைன் மேலேயே போட்டுட்டு அந்த லாக்கை கரெக்டாக அந்த டிசைன் மேலேயே தான் போடுறோம். கீழே இறக்கியும் போடலை, மேலே ஏற்றியும் போடலை, அந்த டிசைன்லேயே தான் போடுறோம். அடுத்து இந்த பீடை லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த பீடுக்குள்ளே தான் அந்த லாங்கும் அந்த லாங் செயினும் அந்த லாக்கையும் போடுறோம். அப்படி போட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி பார்க்கும்போது அழகாக தெரியும். இப்போ 4 பீடு ஒரு லாக் திருப்பி இந்த ஸ்டிச்சிலேயே இந்த மாதிரி ஸ்ட்ரிம் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நாலு பீடை வச்சு இந்த மாதிரி போடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி தெளிவாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணி சொல்லித்தரேன். நம்ம போட்ட டிசைன் மேலேயே தான் கரெக்டாக நம்ம போட்டுகிட்டே வரோம். என்கிட்ட இது பண்ணவே இல்லை, அந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி மேங்கோ வந்து இப்படி தான் ஃபில் பண்ணணும். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு. கரெக்டாக அந்த டிசைன்லேயே தான் நான் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கேன். திருப்பி 4 பீடு ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இந்த பாருங்க, மாங்காய் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் ஃபில் பண்ணணும் மாங்காவை. யூ ஷேப் வந்து இப்படி இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து
இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில், இந்த யூ ஷேப்பில், இந்த மாங்காயில் 3லேயும் ஃபில் பண்ணி பாருங்கள். ஃபில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதாவது இந்த மாங்காய் வரைஞ்சிருக்கீங்க, மாங்காய் வந்து வரைகிறீங்களா, நீங்கள் இங்கேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து போடும்போது, அதனால் கொஞ்சம் ஒரு பீடு போடுற அளவுக்கு இறக்கி நீங்கள் கீழே ஒரு பீடு போடுற அளவுக்கு கீழே இறக்கி நூல் த்ரெட் எடுத்து இப்படி இந்த இதில் வளைச்சி இந்த மாதிரி டிசைன் இப்படி கொண்டுட்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது, அப்போ நீங்கள் இதை இப்படி கரெக்டாக இப்படி கிராஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். தான் வந்திருக்கு பாருங்கள். ஒரு பீடு போடுற அளவுக்கு இறக்கி எடுத்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் போடணும். தேங்க்யூ.